friends, welcome back to our two videos. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெலகிராம்ல வந்து ரீசெண்டா வந்து புது அப்டேட் வந்து கொடுத்திருந்தாங்க. சோ நிறைய சேஞ்சஸ் பண்ணிருந்தாங்க. அந்த மெயினான ஃபீச்சர் என்னன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் chat 2.0. சோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அந்த வாய்ஸ் chat 2.0 என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வந்து இது எப்படி யூஸ் பண்றது, இதனால என்ன ஃபீச்சர் இருக்கு, சோ இதனால நமக்கு யூஸ் ஆகும்னு எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணா நம்ம போற நோட்டிபிகேஷன் வந்துரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டெலகிராமோட வாய்ஸ் chat 2.0 சொல்லி வந்து பார்த்துடலாம். ஸோ இது வந்து ரீசெண்டா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டெலகிராம் லான்ச் பண்ண ஒரு அப்டேட். ஸோ இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா குரூப்பா வந்துட்டு ஒரு வாய்ஸ் chat வந்து பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம குரூப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ கால் பேசியிருப்போம், வீடியோ கால் வந்து பேசியிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து வாய்ஸ் chat மூலமா நம்ம வந்து ஈஸியா வந்து பேசிக்கலாம். இதை நான் வந்து செக் பண்ணேன். அப்படி செக் பண்ணும்போது நம்ம வந்து பேசும்போது அந்த கால் குவாலிட்டி வந்து பார்த்தா ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ நாய்ஸ் கேன்சலிங்ல இருக்கும் போல ஃப்ரெண்டு கிட்ட கால் பண்ணி நான் பேசிட்டு இருக்கும்போது அவனோட கால் வந்து நம்ம பேசும்போது நமக்கு வந்து ரொம்ப கிளியரா இருந்துச்சு. ஸோ நான் பேசும்போது அவனும் சொல்லியிருந்தேன் அவங்களோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப கிளியரா கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சுத்தி இருக்க நாய்ஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணிட்டு சூப்பரா வந்து இந்த ஆடியோல சென்ட் பண்ணுது. ஸோ இது வந்து எப்படி இருக்காது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து தனித்தனியா போயிட்டு ஒரு பர்சனுக்குள்ள வந்து நம்ம பண்ற மாதிரி கொடுக்கல. ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து குரூப்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து குரூப்ல வந்து அட்மினா இருக்கீங்க, அப்போ வந்து நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க. சோ மெம்பர்ஸ் கூட எல்லாத்துக்குமே நம்ம வந்து நம்பர் கொடுத்து பேச முடியாது. சோ இது மூலமா நம்மளால வந்து வாய்ஸ் chat மூலமா லிங்க் அனுப்பி நம்மளால வந்து பேசிக்க முடியும். சோ எஸ் இதுல வந்து நம்மளால வந்து லிங்க் அனுப்பி வந்து பேச முடியும். சோ அந்த குரூப் கால்லே நமக்கு வந்து லிங்க் அனுப்ப கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்க வந்து அந்த வாய்ஸ் chat ஆன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து தனி ஒரு ஆப்ஷன் வந்து காட்டுது இன்வைட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த இன்வைட் லிங்க் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அனுப்புறீங்களோ சோ அவங்க எல்லாம் நமக்கு அந்த கால்ல வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். அந்த ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மள வந்து அவங்க கூட ஈஸியா வந்து பேசிக்கலாம். சோ நமக்கு அட்மின்க்கு வந்து ஒரு சில பர்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க அட்மினா இருந்தா வந்து உங்களுக்கு அந்த குரூப்ல யாரும் பேசணும் பேசக்கூடாது அப்படின்னு நீங்களே வந்து முடிவு எடுக்கலாம். சோ அதுக்கான எனேபிள் டிசேபிள் பர்மிஷன் நம்ம கிட்ட வந்து இருக்கு. சோ கைஸ் இதை பத்தி நம்ம நிறைய பேசாம இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஃபுல்லா வந்து பாருங்க. ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த அப்டேட் வந்து பண்ணலாம். ஜஸ்ட் ப்ளே ஸ்டோர் வந்து போங்க. ப்ளே ஸ்டோரில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் அப்படி சொல்லி சர்ச் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் வந்து அப்டேட் பண்ணிக்கங்க. ஸோ லேட்டஸ்ட்டான வருஷன் மட்டும் தான் இந்த ஃபீச்சர் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டெலகிராம் வந்து அப்டேட் பண்ணிக்கங்க. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் வந்து அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம் யூ இன்வைட்டட் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் வந்து டெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இந்த ஃபீச்சர் இப்போதைக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் வந்து அனுப்புற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம குரூப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம குரூப்பில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு புதுசாக ஒரு ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பார்க்கலாம், கிளிக் பண்ணி முடிச்சக்கப்புறம் நமக்கு வந்து காட்டும் வாய்ஸ் chat அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த வாய்ஸ் chat தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கொடுத்த ஃபீச்சர். ஸோ இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணிடுவீங்க. ஸோ யார் அட்மினோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து காட்டும். ஸோ காட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்வைட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இந்த இன்வைட் மெம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்டோட லிஸ்ட் எல்லாமே காட்டும். ஸோ நீங்கள் வந்து யாருக்கு அனுப்புறீங்களோ அவங்களுக்கு வந்து நீங்கள் அந்த லிங்க் வந்து அனுப்பிச்சிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தருக்கு இன்வைட் லிங்க் வந்து அனுப்பிச்சிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வேணாலும் இன்வைட் அனுப்பிச்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ இதை நான் வந்து டெஸ்ட் பண்ணி காட்டினா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹெட்செட் அதுக்கப்புறம் அன்மியூட் லீவ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெட்செட் கொடுத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஸ்பீக்கரில் வேணுமா இல்லை வந்துட்டு மைக்கில் பேசுகிறீங்க ஹெட்செட் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் அன்மியூட் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இது கொடுத்துட்டீங்கன்னா போதும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறது எல்லாமே வந்து பார்த்தா அவங்களுக்கு வந்து கேட்கும். ஸோ நீங்கள் பேசுகிறது அவங்க கேட்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மியூட் வந்து போட்டுக்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி வந்து பார்த்தா சேட் பபிள் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பாருங்கள், நமக்கு ஒரு சின்ன ஒரு ஃப்ளோட்டிங் விண்டோ மாதிரி இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் chat ஓவர்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் எனேபிள் வந்து பண்ணிடலாம். ஸோ நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் வந்து கேட்கும். ஒன்ஸ் நம்ம பர்மிஷன் வந்து கொடுத்துட்டா நமக்கு போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு நமக்கு ஒரு பபுள் மாதிரி வந்துடும். ஸோ அது மூலமாக நம்மளால் சேர்ந்து பேசிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக வந்து வாய்ஸ் chat அது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும். ஸோ அந்த 3 டாட் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எடிட் வாய்ஸ் chat டைட்டில். ஸோ அந்த சேட்டுக்கு வந்து நீங்கள் டைட்டில் வச்சுக்கலாம். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பர்மிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த எடிட் பர்மிஷன் என்னன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறையா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து பேசணுமா பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ நியூ பார்ட்டிசன்ஸ் கேன் ஸ்பீக் வந்து இருக்குது. ஸோ இப்போ புதுசாக வந்து இந்த லிங்க்லேருந்து யார் ஜாயின் பண்ணாலும் அவங்க வந்து பேசலாம். ஸோ இதே நான் வந்து பார்த்தீங்கன்னா நியூ பார்ட்டிசன் ஆர் மியூட்டட் அப்படின்னு சொல்லி போட்டால் போதும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஜாயின் பண்ணால் அவங்க பேசுகிறது வந்து நமக்கு வந்து கேட்காது. ஸோ இந்த மாதிரி நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா chat மியூட் அண்ட் அன்மியூட் வந்து நம்ம வந்து பண்ணிக்க முடியும். ஸோ யார் அட்மினோ ஸோ யாருக்கு பர்மிஷன் இருக்கோ ஸோ அவங்க மட்டும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு டாட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷேர் இன்வைட் லிங்க். ஸோ இந்த இன்வைட் லிங்க் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சென்ட் பண்ணணும். ஸோ இது சென்ட் பண்ணால் போதும் அவங்க வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. அந்த வாய்ஸ் chatல ஜாயின் பண்ணிட்டு நமக்கு வந்துட்டு ஒர்க் ஆகும். ஸோ நம்ம இதை வந்து நம்ம குரூப்பில் வந்து ஷேர் பண்ணலாம். பட் நம்ம நண்பர்கள்லாம் நிறைய பேர் இணைஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அவங்க கிட்ட பேசணும். ஸோ இப்போ நம்ம கிட்ட கரெக்டாக வந்துட்டு டைம் இல்லாத காரணத்தால் நம்ம செக் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த 3 டாட்லேயும் நமக்கு வந்து போனால் ஸ்டார்ட் ரெக்கார்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரெக்கார்டிங் டைட்டில் வந்து போட்டலாம். சும்மா வந்துட்டு நம்ம பேரை போடுவோம். ஸ்டார்ட் கொடுத்தா போதும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் chatted ரெக்கார்டிங் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு.
ஸோ நம்ம இவங்ககிட்ட பேசுறது கூட ரெக்கார்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஃபீச்சர்லாம் நமக்கு இந்த வாய்ஸ் சேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த வாய்ஸ் சேட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கேட்கலாம். இல்லை டெலகிராம் வீடியோ டெலகிராம் அப்டேட்ரா, புது அப்டேட் வாய்ஸ் சேட். ஸோ அதனால தான் உனக்கு டெஸ்டிங் மைக் பாரு. வாய்ஸ் எப்படி நார்மல் கால் பேசுறதை விட கிளியராக இருக்குல்ல? நாய்ஸில் ஃபில்டர் பண்ணிருச்சா? சூப்பர் ராகு அப்படின்றியா? வாய்ஸ் கிளியரா? சரி, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் கமிங். இப்போ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க டெலகிராமோட வாய்ஸ் சேட் 2.0. ஸோ இது வந்து பண்ண ரொம்ப ரொம்ப சூப்பரான அப்டேட். ஸோ நீங்கள் வந்து பண்ண குரூப்பில் வந்துருக்கீங்கன்னா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் மெம்பர்ஸ்குள்ள வந்து ஈஸியாக வந்து பேசலாம். ஸோ நம்ம குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம குரூப்லேயே வந்து பண்ண கண்டிப்பாக ஒரு நாள் வந்து ஒரு வாய்ஸ் சேட் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி வாய்ஸ் குவாலிட்டி வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. ஸோ நம்ம பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் இருக்கிறவங்களுக்கு வந்து நமக்கு வாய்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கிளியராக கேட்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பண்ண ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான அப்டேட் தான். ஸோ நம்ம ஆடியோ கால் கேள்விப்பட்டிருப்போம், வீடியோ கால் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ வாய்ஸ் சேட்ல நம்ம குரூப் வந்து பேசலாமா? ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. ஸோ இது வாட்ஸ்அப்ல இல்லாத ஃபீச்சர்லாம் நமக்கு வந்து எப்பவுமே டெலகிராம் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. ஸோ கைஸ், இன்னொன்று முக்கியமான சொல்ல மறந்துட்டோம், உங்ககிட்ட ஒரு குரூப் இருந்தால் மட்டும் தான் பேச முடியும் அப்படின்னு கிடையாது. ஸோ நீங்களே வந்து பண்ண குரூப் கிரியேட் பண்ணிட்டு அதில் 4-5 பேர் ஆட் பண்ணிட்டு நீங்க ஒட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சேட் வந்து பண்ணலாம். ஸோ இது வந்து பண்ண ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு டவுட் என்னன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டெலகிராம் ரன் ஆகிறதுக்கு நெட் மட்டும் இருந்தால் போதும். ஸோ இன்டர்நெட் இருந்தால் கனெக்ஷன் இருந்தால் மட்டும் போதும். அப்போ சிம் தேவையில்லை. அப்போ சிம் போடாமே பேசலாமா அப்படின்னு டவுட்டா இருக்கு. ஸோ நம்ம வந்து பண்ண இன்டர்நெட் ஹாட்ஸ்பாட் மூலமா கனெக்ட் பண்ணிட்டு நம்ம டெலகிராம் வந்து பேசலாம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த டெலகிராமோட வாய்ஸ் சேட் அப்டேட். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கீழே இருக்க பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணா 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ஆல் செலக்ட் பண்ண நம்ம போற நோட்டிஃபிகேஷன் நல்ல சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.